ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஐபிஎல் பத்தி தான் பார்க்க போறோம். 2008 ஆரம்பிச்சது ஐபிஎல் திருவிழா. அன்னிலிருந்து 2025 வரைக்கும் யாரெல்லாம் கப் வின் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த டீம்ல ஃபைனல் போயிருக்கு, எத்தனை முறை கப் வின் பண்ணியிருக்காங்க தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஐபிஎல்ல முதல் சீசன்லயே இப்ப இருக்கக்கூடிய ஜாம்பவன் டீம் சிஎஸ்கே கூட ஃபைனல்ல ஃபேஸ் பண்ணி 3 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணி கப் அடிச்சிருக்காங்க. அந்த டீம் வேற யாரும் இல்லைங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் அந்த டீம். அப்போ உள்ள கேப்டன் பாத்தீங்கன்னா ஸ்டே வார்னர் தான் அந்த டீமை வழிநடத்தி கொண்டு போனார்னு சொல்லலாங்க. நல்லா அருமையா கொண்டு போய் நல்ல ஒரு கப்பு அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க இது வரைக்கும் வின் பண்ணது ஒரே ஒரு கப்பு தாங்க, அது முதல் சீசன்லயே வின் பண்ண கப்பு மட்டும்தான். அவங்க கிட்ட இருக்குது ஒரு கப்பா இருந்தாலும் முதல் சீசன்லயே வின் பண்ணதுனால அது ஒரு தனி சிறப்புன்னு சொல்லலாம். அடுத்த சாம்பியன் யாருன்னு பாத்தீங்கன்னா 2009 ஆர்சிபி கூட ஃபைனல்ல விளையாண்டு 6 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. இந்த டீமை ரொம்ப பேருக்கு தெரியாது. அந்த டீம் வேற யாரும் இல்லைங்க, டெக்கான் சார்ஜர்ஸ் தான். அந்த சீசனோட கேப்டன் பாத்தீங்கன்னா ஆடம் கில்கிறிஸ்ட் தாங்க. 2008 கடைசியா முடிச்சாங்க. 2009 ஃபர்ஸ்டா கப் அடிச்சுட்டு வின் பண்ணாங்க. இந்த டீமும் வின் பண்ணது ஒரே ஒரு கப்பு தாங்க. அதுக்கப்புறம் 2013 டெக்கான் சார்ஜர்ஸ் நேமை சேஞ்ச் பண்ணி சன்ரைஸ் ஹைதராபாத்னு நேம் ரீப்ளேஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்த சாம்பியன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல்லையே இவங்க ஒரு லெஜெண்டரி டீம்னு சொல்லலாம். 5 முறை கப்பை வின் பண்ணியிருக்காங்க. அந்த லெஜெண்டரி டீம் வேற யாரும் இல்லைங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். இவர் எல்லாருமே கேப்டன் கூல்னு தான் சொல்லுவாங்க. இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, தல டோனின்னு சொல்லுவாங்க. இவரோட லீடர்ஷிப்ல தான் அதிகமான கப்பை வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். 2010 மும்பை இந்தியன்ஸ் கூட ஃபைனல்ல மோதி 22 ரன் வித்தியாசத்துல மேட்சை வின் பண்றாங்க. தனது டீமுக்கான முதல் கப்பை பதிவு செய்யறாங்க. அடுத்த வருஷமே 2011 பேக் டு பேக் ஆர்சிபி டீம் கூட ஃபைனல்ல மோதி 56 ரன் வித்தியாசத்துல தனது 2வது கப்பையும் பதிவு செய்யறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சாம்பியன் கப்பு பாத்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் கப்பு வின் பண்றாங்க. அதில் 2 வருஷம் விளையாடவே இல்லை, பேன் பண்ணிட்டாங்க அந்த டீமை. 2018 திரும்பவும் விளையாடுறாங்க. சன்ரைஸ் ஹைதராபாத் கூட ஃபைனலில் விளையாண்டு 8 விக்கெட் வித்தியாசத்தில் தனது டீமுக்காக 3வது கப்பையும் பதிவு செய்கிறாரு MS தோனி. அடுத்த சாம்பியன் கப்பு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கேப் விட்டு 2021 KKR கொல்கத்தா கிங்ஸ் ரைடர் டீமு கூட ஃபைனலில் மோதி 27 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணுறாங்க. சிஎஸ்கே தனது 4வது கப்பையும் பதிவு செய்கிறாங்க 2021. அடுத்த சாம்பியன் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கேப் விட்டு 2023 ஜிடி கூட விளையாடுறாங்க. ஃபைனல்ல 5 விக்கெட் வித்தியாசத்துல ஃபைனல்ல மேட்சை வின் பண்ணி தனது 5வது கப்பையும் அங்க பதிவு செய்யறாங்க சிஎஸ்கே அணி. இந்த சிஎஸ்கே டீமோட கடைசி ஓவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக்கலாவும் ஒரு த்ரில்லிங்காவும் இருக்கும் மேட்ச் கடைசி ஓவர்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா. ஆனா அந்த கடைசி ஓவர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிபி பிரஷர்ல நம்மளுக்கு ஏறி போய் நிற்குங்க. அவங்க கூட விளையாண்டுட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் சிஎஸ்கே டீம் 5 முறை கப்பை வின் பண்ணியிருக்காங்க. இந்த 2025 சீசன்ல பிளே ஆஃபுக்கு கூட அவங்க உள்ள போகல, வெளில போயிட்டாங்க. அடுத்த சீசன்ல கப் அடிக்கிறாங்களா இல்லையான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்த சாம்பியன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த டீம் ஒரு பவர்ஃபுல் டீம்னே சொல்லலாம். இந்த டீமும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டீமுக்கு சளைச்சது இல்லைங்க. இவங்களும் 5 முறை கப்பை வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, மும்பை இந்தியன்ஸ் டீம் தான். இவங்களோட முதல் சாம்பியன் பாத்தீங்கன்னா 2013 சிஎஸ்கே கூட ஃபைனல்ல விளையாண்டு 23 ரன் வித்தியாசத்துல சென்னையை தோக்கடிச்சு தனது முதல் கப்பை பதிவு செய்யறாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. இந்த டீமோட கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹிட்மேன் சொல்லக்கூடிய ரோஹித் சர்மா தாங்க இந்த டீமோட கேப்டன். இவங்களோட அடுத்த ஐபிஎல் கப்பு 2வது முறையாக 1 வருடம் கழித்து 2015 மீண்டும் சிஎஸ்கேவோட ஃபைனல்ல மோதுறாங்க. ஃபைனல்ல மோதி 41 ரன் வித்தியாசத்துல சென்னையை தோக்கடிச்சு மீண்டும் தனது 2வது கப்பை பதிவு செய்யறாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. மும்பை இந்தியன்ஸ் அணியோட அடுத்த சாம்பியன் கப்பு பாத்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சுங்க. 2 வருஷம் கழிச்சு 2017 பூனே டீம் கூட ஃபைனல்ல மோதி 1 ரன் வித்தியாசத்துல மேட்சை வின் பண்ணி அங்க தனது 3வது கப்பையும் பதிவு செய்யறாங்க மும்பை இந்தியன்ஸ். தனது அடுத்த சாம்பியன் கப்பை 2 வருஷம் கழிச்சு 2019 மீண்டும் சிஎஸ்கே கூட ஃபைனல்ல மோதுறாங்க. ஃபைனல் மேட்ச்ல 1 ரன் வித்தியாசத்துல சென்னையை தோக்கடிச்சு மீண்டும் 4வது முறையா கப்பை பதிவு செய்யறாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. மும்பை இந்தியன்ஸ் அணி அடுத்த வருடமே 2020 டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் கூட ஃபைனல்ல மோதி 5 விக்கெட் வித்தியாசத்துல மேட்சை வின் பண்றாங்க. சென்னை டீமுக்கு ஈக்குவலா மும்பை இந்தியன்ஸ் அணியும் 5 முறை கப்பை வின் பண்ணி இருக்காங்க. இந்த வருடம் ஐபிஎல் 2025 மும்பை இந்தியன்ஸ் அணி ஆரம்பத்துல தடுமாறினாலும் மீண்டும் அதிரடியாக விளையாடி பாயிண்ட் டேபிள்ல 3ஆம் இடத்தை பிடிச்சிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. பிறகு பிளே ஆஃப்
போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணியும் பஞ்சாப் அணியும் மோதினாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர் முடிவில் 203 ரன் அடிச்சாங்க. இந்த டார்கெட்டை எதிர்கொண்டு பஞ்சாப் அணி இரண்டாவது பேட்டிங்கை தொடங்கியது. 200 ரன் அடித்து இதுவரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணி தோத்ததே இல்லை. 18 முறை விளையாண்டுருக்காங்க. ஆனால் 18 முறையுமே 200 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காங்க, தோத்ததே கிடையாது. ஆனால் இந்த முறை பஞ்சாப் அணி அதிரடியாக விளையாண்டு மேட்சை வின் பண்ணி ஃபைனலுக்கு போயிட்டாங்க. பஞ்சாப் அணியோட பிளே ஆஃப்ல தோல்வி அடைஞ்சதுனால மும்பை இந்தியன்ஸ் அணி தனது 6வது கப்பை பதிவு செய்ய முடியாமல் போயிருச்சு. அடுத்த சாம்பியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2012 சிஎஸ்கே கூட ஃபைனல்ல விளையாண்டு முதல் கப்பை பதிவு செஞ்சது KKR. மீண்டும் ஒரு வருடம் கழித்து பஞ்சாப் கூட ஃபைனல்ல மோதி திரும்பவும் தனது 2வது கப்பை பதிவு செஞ்சது KKR. மீண்டும் தனது 3வது கப்பை பதிவு செய்த 10 வருடங்கள் கழித்து 2024 சன்ரைஸ் ஹைதராபாத் கூட ஃபைனல்ல மோதி தனது 3வது கப்பை பதிவு செய்தது KKR அணி. அடுத்த சாம்பியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2016 RCB கூட ஃபைனல்ல விளையாண்டு 8 ரன் வித்தியாசத்துல கப்பை வின் பண்ணாங்க. அந்த டீம் வேற யாரும் இல்லைங்க, சன்ரைஸ் ஹைதராபாத் அணி. அடுத்த சாம்பியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா GT குஜராத் டைட்டன்ஸ். 2022 ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ஃபைனல்ல மோதி 7 விக்கெட் வித்தியாசத்துல குஜராத் டைட்டன்ஸ் அணி வின் பண்ணாங்க 2022. அடுத்த சாம்பியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீம் 5 முறை பிளே ஆஃபுக்கு போயிருக்கிறாங்க, 3 முறை ஃபைனலுக்கு போயிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் வின் பண்ணதே இல்லை. IPL வரலாற்றிலேயே முதலாக தனது முதல் கப்பை பதிவு செய்தது. அந்த டீம் வேற யாரும் இல்லைங்க, RCB ராயல் சேலஞ்ச் பெங்களூர் தாங்க. பஞ்சாப்பும் RCBயும் ஃபைனல்ல மோதினாங்க. பஞ்சாப்பும் இது வரைக்கும் கப்பு வின் பண்ணதில்லை. 2 டீமுகளும் ஃபைனல்ல மோதி கொண்டது. முதலில் களமிறங்கிய RCB அணி தனது அதிரடியான ஆட்டத்தால் 190 ரன்கள் எடுத்தது. அடுத்தது களமிறங்கிய பஞ்சாப் அணி கடைசி வரும் போராடி தோற்றது. இதன் மூலமாக RCB அணி 6 ரன் வித்தியாசத்துல தனது முதல் கோப்பையை பதிவு செய்ததுன்னு சொல்லலாங்க. இதோடு இந்த ஆண்டின் IPL திருவிழா முடிவடைகிறது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு வாழ்த்துக்கள். தோற்ற அணிகளாக இருந்தாலும் அவங்க அதிரடியாக விளையாண்ட ஆட்டம் அனைவரும் மனதை கவர்ந்ததுன்னு சொல்லலாங்க. மீண்டும் அடுத்த ஆண்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுடன் சந்திப்போம். இது உங்கள் பப்ளிக் பீட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.